ஹலோ. ஆக்சுவலி இப்போ பேசிக் ஸ்விம்மிங் எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றத நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்விம்மிங்க்கு பேஸ் வந்து என்னது? ஃப்ளோட்டிங்க்கு அடுத்தது கிக், அதுக்கு அடுத்தது ஹேண்ட் மூமெண்ட், அதுக்கு அடுத்தது கம்பைனிங் ஹேண்ட் அண்டு லெக், அஞ்சாவது என்ன? ப்ரீத் பேட்டர்ன், ஹவு டு டேக் ப்ரீத். இதை அஞ்சுத்தையும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணால் யூ வில் கெட் இட். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த ஸ்விம்மிங் பூல், அதாவது ஸ்விம்மிங் பூலில் இறங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்? ஷவர் எடுக்க போகிறேன். நிறைய பேர் ஷவர் என்ன பர்பஸ்க்காக எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஷவர் என்ன பர்பஸ்க்கு எடுக்கிறோம்னா, குளோரின் வாட்டர், ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறது குளோரின் வாட்டர் வந்து ட்ரை ஸ்கின்னையும் ட்ரை ஹேரையும் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அந்த டெஸ்ட்ரக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷவர் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் போய் ஸ்விம்மிங் பூலில் இறங்குறோம். நிறைய பேர் ஷவர் எடுக்கும்போது கேப் போட்டு எடுப்பாங்க, ஏன்னா அவங்க பெரும்பாலும் தலையை அதிகமாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் பெஸ்ட்டு என்னென்னா தலையை நினச்சிட்டு கேப் போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஹேர் வந்து வெட் ஆகிடும், அப்போ குளோரின் வாட்டர் அதை வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாது. அதனால் நல்லா ஷவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் இறங்குங்க. இப்போ ஃபஸ்ட் லெசன் என்னது? ஃப்ளோட்டிங்க்கு வந்து ரெண்டு விதமான ஃப்ளோட்டிங் இருக்குது. ஒன்று வந்து லாங் ஃப்ளோட்டிங், அதாவது கண்டினியூஸ் ப்ளோ. ரெண்டாவது வந்து ஷார்ட் ப்ளோனா கொஞ்சம் கொஞ்சமாக விடுறது. இப்போ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் வந்து ப்ளோ வந்து மூக்கால் விடணுமா வாயால் விடணுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்விம்மிங் பண்ணுற ஸ்விம்மர்ஸ் வந்து மூக்காலையும் விடுவாங்க, வாயாலையும் விடுவாங்க. ஆனால் மூக்கால் விடுறது வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச். நாம் லேண்டில் என்ன பண்ணுறோம்னா மூக்கால் ப்ரீத் எடுக்கிறோம், வாயால் ப்ரீத்தை விடுறோம். அதே வந்து உல்ட்டாவாக செய்யணும். உல்ட்டானா மூக்கு வழியாக ப்ளோ பண்ணணும், வாய் வழியாக ப்ரீத் எடுக்கணும் வாட்டரில். ஸோ இதை பழகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா 15 நாள் கிளாஸில் வாய் வழியாகவே ப்ளோ பண்ண சொல்லுவாங்க, வாய் வழியாகவே ப்ரீத்து எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்னோர்க்கல்னு ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பை வாங்கி வாயில் வச்சுக்கிட்டு ஸ்விம் பண்ணும்போது வாயால் ப்ரீத் எடுக்கணும். ப்ரீத் எடுத்துகிட்டு மூக்கால் ப்ளோ பண்ண ட்ரெயின் பண்ணணும். இதை நீங்கள் ஒரு மாதம் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன்? நீங்கள் அந்த ஆட்டிடியூடுக்கு மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்னோர்க்கல் பைப்பை வச்சுட்டு நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா மூக்கு வழியாக தான் ப்ளோ பண்ணுவீங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்விம்மர்ஸ் they do blow through nose as well as mouth. இதுதான் ப்ரீத் ப்ளோ பண்ணுறதுடைய பேட்டர்ன். நம்ம ஃபஸ்ட் லெசன் லாங் ப்ளோ பண்ண போகிறோம். லாங் ப்ளோ பண்ணணுன்னா கண்டினியூஸாக ப்ளோ பண்ணணும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக ப்ளோ பண்ணிவிட்டு லாங் ப்ளோ பண்ணிங்கன்னா கீழே அடியில் போயிட்டே இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேவ்லெலாம் அவங்க லாங் ப்ளோ பண்ணிட்டு தான் உள்ள அடியில் ஆழத்துக்கு போவாங்க. இப்போ ஸ்கூபா டைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படி தான் போவாங்க. ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க அவங்க லாங் ப்ளோ பண்ணுறதுக்கு. கீப் த ஹெட் ஸ்ட்ரைட்டாக தலையை உள்ள வச்சிங்கன்னா உங்கள் ரெஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக தண்ணிக்குள்ளே போகலாம். கண்டினியூஸாக ப்ளோ பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓகேவா? இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் தலையை ஹரிசாண்டலாக வச்சு லாங் ப்ளோ பண்ண போகிறேன். நான் ஃப்ளோட் ஆவேன். ஏன்னா நான் ப்ளோ பண்ணாலும் என்னுடைய உடம்பு இப்படி இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கும்போது இங்கே தண்ணி தடுக்கும், இங்கே தண்ணி தடுக்கும். ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் வில் ரெசிஸ்ட் யூ. த ரெசிஸ்டன்ஸ் மேக் யூ டு ஃப்ளோட். அப்போ நீங்கள் லாங் ப்ளோ பண்ணாலும் ஹரிசாண்டல் பொசிஷன் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்ளோட் ஆவீங்க. See how I am doing. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது லாங் ப்ளோ. இந்த பொசிஷனில் உடம்பு வச்சுட்டு இந்த கையை ரெண்டும் இப்படி வச்சுக்கிட்டு லாங் ப்ளோ பண்ணுங்கள். ரெண்டாவது ஷார்ட் ப்ளோ. ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ப்ராசஸில் தான் இது வருது. ஃபஸ்ட்டு லாங் ப்ளோ, ரெண்டாவது ஷார்ட் ப்ளோ. ஷார்ட் ப்ளோ எப்படி பண்ணுவோம்? இது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ளோவுக்கும் இன்னொரு ப்ளோவுக்கும் நடுவில் 5 செகண்ட்ஸ் கேப் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ளோட் ஆவீங்க. பாருங்கள் எப்படி ஃப்ளோட் ஆகுங்க. இப்போ ஃப்ளோட் ஆயாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக ஃப்ளோட் ஆக போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? காலை நீட்டணும். ஏன் காலை நீட்டணும்? நீங்கள் நீயை பெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பாடி வெயிட் வந்து தைஸில் ரெஸ்ட் ஆகும். அப்போ உங்கள் அப்பர் பாடி ஃப்ளோட் ஆகும், லோயர் பாடி கீழே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணணும்.
ரெண்டாவது கையை நீட்டக்கூடாது. இங்கே நம்ம மசில் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம்? கிவ் லிட்டில் கால் ஆன் யுவர் எல்போ. பாருங்கள், ஹெட் ஷுட் பி பிலோ த ஹேண்ட். ஏன்னா தலை மேலே இருந்துச்சுன்னா தண்ணியில் உடம்பு இருக்காது. தலை எங்கே போதோ அங்கே தான் உடம்பு வரும். அப்போ தலையை நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃப்ளோட் ஆவீங்க. இல்லைன்னா கம்ஃபர்ட்டாக ஃப்ளோட் ஆக முடியாது. பாருங்கள், வாட்டர் லெவலுக்கு போயிடுங்க. கை எல்போ ரிலாக்ஸ் ஆச்சுக்கோங்க. ப்ரீதை ஹோல்ட் பண்ணுங்கள். தலையை உள்ள வச்சு லிட்டில் ப்ளோ பண்ணுங்கள். சரி, அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட் லெசனை முடிச்சாச்சு. ஃப்ளோட்டிங் ஃபினிஷ்ட். ரெண்டாவது கிக். கிக் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் காலை நீட்டிக்கிட்டு ஹரிசாண்டல் பொசிஷனில் தைஸை வச்சுக்கோங்க. காலை மடக்குங்க, கிக் பண்ணுங்கள். கிக் எதில் பண்ணணும்? உங்கள் ஹீலால் பண்ணணும். டோவை பாயிண்ட் பண்ணக்கூடாது. இப்படி தான் இருக்கும். ஓகே, கேக் கேக். இதில் ஒரு 10. அப்புறம் இந்த லெக்கில் ஒரு 10. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மூவ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த கால் இப்படி இருக்கும், கிக் பண்ணுங்கன்னா இப்படி கொண்டு வருவாங்க. இது ராங். நீ ட்ராவல் ஆகக்கூடாது. ஸோ நீ வந்து ஐடியல் ஒன்லி லெக் ஷுட் ஃபோல்ட். சி வாட் மீ. இப்போ கால் மேலே இருக்குது. இப்போ நான் காலை மடக்கிட்டேன். மடக்கும் போது ஸ்லோவாக மடக்கணும். இப்போ கிக் சைட், பிரிங் இட் டுகெதர். இங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். 1 2 3. ஃபோல்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் லோயர் ஹிப் என்ன ஆகும்னா கீழே போகும். கீழே போகும்போது உங்கள் கால் தண்ணிக்குள்ளே போகும். அப்போ நீங்கள் கிக் பண்ணுறது தண்ணிக்குள்ளே பண்ணலாம். இப்போ சப்போஸ் வேகமாக மடக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் பாருங்கள். வேகமாக மடக்கிட்டேன், தண்ணிக்கு மேலே வந்துச்சா? அப்போ நீங்கள் கிக் எங்கே பண்ணுவீங்க? அவுட் ஆஃப் வாட்டர் பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் வாட்டர் பண்ணால் அதில் எந்த யூஸும் இல்லை. ஸோ வென் யூ டூ ஃபோல்டுன்றப்ப ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது தண்ணி? கீழே தானே இருக்குது கால். இப்போ நான் கிக் பண்ணுறேன். எங்கே கிக் பண்ணுறேன் பாருங்கள், கொண்டு வந்து சேருங்க. பாருங்கள், ஓகே. இப்போ ஹேண்ட் ரெண்டும் டைஸில் வச்சுக்கிட்டு கிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளும் என்ன ப்ராசஸ் நடக்கிறத ரியலைஸ் பண்ண ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், ஓகே. நம்ம ரெண்டாவது லெசன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெசன் ஃப்ளோட்டிங் கற்றுக்கிட்டாச்சு. ரெண்டாவது லெசன் கிக்கிங் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ மூணாவது ஹேண்ட் மூமெண்ட். சரி, ஹேண்ட் மூமெண்ட் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இந்த கை இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஷோல்டர் லெங்க்த்துக்கு கையை பிரிச்சுருங்க. ஆனால் கையை எக்காரணத்துக்கும் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்ட்ரெச் பண்ணால் யூ ஆர் யூஸிங் மசில் ஸ்ட்ரென்த். மசில் ஸ்ட்ரென்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தண்ணியில் மிதக்கிறதுக்கு 2 விஷயம் தான் உதவும். ஒன்று லங்ஸில் இருக்கிற ஏர், ரெண்டாவது நம்மகிட்ட இருக்கிற ஃப்ளஷ். இந்த ஃப்ளஷும் லங்ஸும், இந்த லங்ஸில் இருக்க ஏரும் தான் உங்களை ஃப்ளோட் பண்ண வைக்கிறது. ஸோ எல்போவை லிட்டில் கவ். 1, திஸ் இஸ் 1. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம தண்ணியை பின்னாடி தான் நம்ம முன்னாடி போவோம் இல்லையா? அப்போ எல்போவை பெண்ட் பண்ணி எப்படி இழுக்கணும். இது 2. இப்படியே இழுக்கலாம். இழுத்தா என்ன ஆகுனா தண்ணி தடுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கை எல்போவை பெண்ட் பண்ணி இழுக்கிறீங்க. வந்துச்சா 2. இப்போ கையை வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்து இப்படி கொண்டு வரீங்க. இப்படி கொண்டு வரும்போது ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், எல்போ பெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ தலை கைக்கு கீழே இருக்கும். இப்போ நான் பண்ணுற பாருங்கள், நின்றுக்கிட்டு பாருங்கள். பாருங்கள், இதுதான் ஈஸி. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஃப்ளோட் பண்ணிவிட்டு ஒன்லி ஹேண்ட் மூவ்மெண்ட் மட்டும் நான் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். ஹேண்ட் மூவ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபோர்த் பார்ட் என்னது? ஹேண்டையும் லெக்கையும் கம்பைன் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேண்ட் பண்ணி முடிக்கிறீங்க. முடிச்சு கை வந்த உடனே காலை ஸ்லோவாக மடக்கி கிக் பண்ணி கொண்டு வந்து சேர்க்குறீங்க. இது வந்து ஒரு
சைக்கிள், ஒரு ஸ்விம்மிங் சைக்கிள். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு தான் காலை மடக்கி கிக் பண்ணுறீங்க. கிக் பண்ணி முடித்த உடனே ஸ்பேஸ் கொடுங்க. சரி, வாக்கிங். பார்த்துட்டீங்களா? திரும்பி பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் 4 ஸ்டெப்பும் முடிச்சிட்டிங்க, கம்பைன் பண்ணியாச்சு ஹேண்ட் அண்ட் லெக்கை. இப்போ சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன்ஸ் கேட்டிங்கன்னா, ஸ்விம்மிங், வாட் இஸ் ஸ்விம்மிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த கம்ஃபர்ட்டாகவும் ஈஸியாகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணியில் மூவ் ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்விம்மிங். இப்போ நான் ஈஸியாகவும் சுலபமாகவும் இங்கேருந்து அங்கே டெக்னிக்கலாகவும் மூவ் ஆகிறேன். இதுக்கு பேர் தான் ஸ்விம்மிங். இதில் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பு, நீங்கள் தண்ணிக்குள்ளே லிட்டில் ப்ளோ பண்ணுறீங்களா? இப்போ ப்ளோ முடிஞ்சிடுச்சு. யூ வாண்ட் டு டேக் பிரீத் அப்படின்னா என்ன பண்ணணும்? தண்ணிக்கு மேலே நீங்கள் வரணும். அதுக்கு பேட்டர்ன் என்ன பாருங்கள். இது ஒரு சிம்பிள் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரீத் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹெட் அப், ஹோல்ட், ஹெட் டவுன், ஹேண்ட் ஸ்ட்ரெச். இதுதான் ஒரு பேட்டர்ன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? கிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்து ஹெட் அப் பண்ண போகிறோம், ஹெட் டவுன் பண்ண போகிறோம், உடனடியாக கிக் பண்ண போகிறோம். ஸோ ஹெட் அப் பண்ணும்போது மவுத் பி க்ளோஸ்ட். வாட்ச் மீ ஹவ் ஐ அம் பிளேயிங். ஹெட் அப் பண்ணியாச்சு. நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? ஹெட் அப், புல், ஹெட் டவுன், ஹேண்ட் ஸ்ட்ரெச். இப்போ நம்ம ஹெட் அப் பண்ணியாச்சு. அடுத்தது என்னது? புல். புல் பண்ண உடனே ஹெட் டவுன். அவ்வளோதான். பாருங்கள், இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா? ஹெட் அப் பண்ணிவிட்டு ஹெட்டு வெளியே இருக்கும்போதே கையை இழுக்கணும். கை இங்கே வந்த உடனே, ஹிப்பிட்ட வந்த உடனே தலையை கீழே ப்ளேஸ் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, தலையை ப்ளேஸ் பண்ண உடனே கையை நீட்டிக்கணும். பாருங்கள். ஓகே, முடிஞ்சிச்சா? இதில் ஒன்று மிஸ்ஸிங். எதுக்காக தலையை தூக்குறோம்? வாயில் ப்ரீத் எடுக்கிறதுக்காக. இப்போ அதை நான் பண்ணல. எப்போ ப்ரீத் எடுக்கணும்? தலையை தூக்கும்போது வாய் என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணியிருக்கணும். வென் யூ ஆர் புல்லிங், புல் பண்ணும்போது தான் நீங்கள் வாயை திறந்து ப்ரீத் எடுக்கணும். புல் பண்ணுறது ரொம்ப டெட் ஸ்லோவாக இருந்தால் உங்களுக்கு தேவையான நேரம் கிடைக்கும் ப்ரீத்தை இன்டேக் பண்ணுறதுக்கு. பாருங்கள். பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஈஸி. இதுதான் ப்ரஷ் ஸ்ட்ரோக். ப்ரஷ் ஸ்ட்ரோக் ஃபைனல் பண்ணியாச்சு. எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கலான்றதை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஃபைன் மணி வில் பி கம்ஃபர்ட். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். Okay, carry on.